வெல்கம் டு Chem சேனல். நான் உங்கள் சதீஷ் குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 யூனிட் 6 சாலிட் ஸ்டேட் அப்படின்ற சாப்டர்லேருந்து டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் அப்படின்ற டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் வேணும் அப்படின்னா, ஜென்ரலாக டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம், அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். மாஸ் ஆஃப் யூனிட் செல்னா என்னென்னு தனியாக பார்க்கணும், வால்யூம் ஆஃப் யூனிட் செல்னா என்னென்னு தனியாக பார்க்கணும். அப்புறம் ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா டென்சிட்டி அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, மாஸ் ஆஃப் யூனிட் செல் இது முதல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாருங்கள். மாஸ் ஆஃப் யூனிட் செல் வேணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல் அப்படின்னா சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர் கியூபிக், ஃபேஸ் சென்டர் கியூபிக், இதுக்கெலாம் வந்து நம்பர்ஸ் வந்து மாறும். சிம்பிள் கியூபிக்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1, பாடி சென்டர் கியூபிக் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2, ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 4. இதோட கேல்குலேஷன்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக வீடியோவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரைட், அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தட் யூனிட் செல் n வந்து சிஸ்டம்ஸ்க்கு சிஸ்டம் மாறும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்டூ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை முதல்ல கொடுத்துருக்கோம். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், ஒரு ஆட்டமோட மாஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மோலார் மாஸ் டிவைடட் பை அவகிட்ரோ நம்பர். மோலார் மாஸோட யூனிட் என்ன, கிராம் பெர் மோல். அவகிட்ரோ நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.02 × 10⁻23 ஆட்டம்ஸ் பெர் மோல். அப்போ கிராம் பெர் மோல், அதில் வர்ற மோல்ஸும் பெர் மோல்ஸும் இதில் வர பெர் மோலும் கேன்சல் ஆகி ஆன்சர் வந்து கிராமில் வரும். அப்போ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் வேணும் அப்படின்னா மோலார் மாஸ் கேபிட்டல் M டிவைடட் பை அவகிட்ரோ நம்பர் NA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் தெரிஞ்சிருச்சு. n அப்படின்றது சிஸ்டம்க்கு சிஸ்டம் மாறும். சிம்பிள் கியூபிக்கா, பாடி சென்டர் கியூபிக்கா, ஃபேஸ் சென்டர் கியூபிக்கான்ற பொறுத்த வரைக்கும் இந்த n வந்து மாறும். ரைட், அடுத்து வால்யூம். வால்யூம் ஆஃப் யூனிட் செல், ஒரு யூனிட் செல்லோட வால்யூம் வேணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக்கலாக தான் சூஸ் பண்ணுவோம். அதாவது லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ லென்த் ஏன்னு வச்சுட்டா பிரெத்தும் ஏ, ஹைட்டும் ஏ அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா ஏ கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். வால்யூம் ஆஃப் யூனிட் செல் எவ்வளோ, ஏ கியூப். அப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல் பார்த்துட்டோம், வால்யூம் ஆஃப் யூனிட் செல் பார்த்துட்டோம். இதை டிவைட் பண்ணுறோம், ஆன்சர் வரப்போகுது. டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் ரோ வேணும் அப்படின்னா, ரோன்றது சிம்பிள், டென்சிட்டியோட சிம்பிள். மாஸ் ஆஃப் யூனிட் செல், மாஸ் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் n இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் அப்படின்னா மோலார் மாஸ் டிவைடட் பை அவகிட்ரோ நம்பர். அப்போ இதெல்லாம் எதோடது, மாஸ் ஆஃப் யூனிட் செல்லோடது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் ஏ கியூப். அப்போ டென்சிட்டி ஆஃப் யூனிட் செல் வேணும் அப்படின்னா n இன்ட்டு M டிவைடட் பை NA இன்ட்டு ஏ கியூப். இதில் NAன்றது அவகிட்ரோ நம்பர். மிச்சம் 3 டேர்ம்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டென்சிட்டி என்னன்ற கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறதுக்கு உங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1. Barium has a body center cubic unit cell with a length of 508 picometer along an edge. What is the density of barium? Density of barium கேட்டிருக்காங்க. Density of barium அப்படின்னா ரோ என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க. யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப்பில் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கிறிஸ்டல்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல், அதாவது BCC. BCCயில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும், 2 ஆட்டம்ஸ் இருக்கும். அப்போ n ஈக்குவல் டு 2 அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலயமா தெரிஞ்சிருச்சு. லென்த் அப்படின்றது எட்ஜ் லென்த் A. இது எவ்வளோ அப்படின்னா 508 பைக்கோமீட்டர். பைக்கோ அப்படின்னா எவ்வளோ, 10⁻−12. பைக்கோன்றது ஒரு ப்ரிஃபிக்ஸ், அதோட வேல்யூ வந்து 10⁻12 மீட்டர். இதை வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரைட், இந்த இதில் செய்யும் போதே நம்ம வந்து யூனிட்ஸ் பாருங்கள். கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு போட்டிருக்கு. சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா வால்யூம், அந்த வால்யூம்னு போடும்போது சென்டிமீட்டர் கியூப்பில் ஆன்சர் வரணும். அப்போ லென்த்தும் எதில் இருந்திருக்கணும், சென்டிமீட்டர் தான் இருக்கணும். உங்களுக்கு இப்போ மீட்டரில் இருந்துச்சுன்னா அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு செய்கிறோம். ரைட், இப்போ ஏ அப்படின்றது எவ்வளோவா இருக்குது, 508 பைக்கோமீட்டர், சாரி 10⁻−12 மீட்டர். 10⁻−12 நான் எப்படி செப்பரேட் பண்ணுறேன் அப்படின்னா 10⁻10 இன்ட்டு 10⁻−2 மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். எதுக்காக அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா 10⁻−2 அப்படின்றது சென்டின்ற ப்ரிஃபிக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10⁻−2. எப்படி பைக்கோ அப்படின்னா 10⁻−12 அப்படின்ற ப்ரிஃபிக்ஸோட வேல்யூவோ அது மாதிரி சென்டி அப்படின்னா 10⁻−2. அப்போ இந்த 10⁻−12 தனித்தனியாக பிரித்து எழுதிட்டா 10⁻−2 இருக்கிற இடத்துல சென்டின்னு யூஸ் பண்ணிக்கலாம். 508 இன்ட்டு 10⁻−10 இந்த இடத்துல 10⁻−10, 10⁻−2 இருக்கிற இடத்துல சென்டி, சி அப்படின்னு சொல்லி போடுறோம், மீட்டர் இந்த M அப்படின்னு போட்டுறோம். அப்போ பைக்கோமீட்டர் பெண்ணாக மாறிட்டு சென்டிமீட்டராக மாறிட்டு. ஓகே, இன்னும் சிம்பிளிசிட்டியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா 508 5.08ன்னு எழுதிக்கிறோம். அப்போ பாயிண்ட் அங்கே வந்து ஒன்றுமே பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சிக்கணும்.
2 டிஜிட் ரிவர்ஸில் வருது. 2 டிஜிட் ரிவர்ஸில் வந்துச்சுன்னா 10^1 10^2 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணணும். ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது 10^-10. இப்போ ஒரு 10^2 ஆட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து 10^-8 சென்டிமீட்டர். அப்போ வந்து லென்த் வந்து சென்டிமீட்டரில் தெரிஞ்சிருச்சு. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் எவ்வளோ 2. பேரியம் அப்படின்னு சொன்ன உடனே மோலார் மாஸ் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கலன்னா நீங்கள் வச்சுக்கணும். மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 137.3 கிராம் பெர் மோல். 1 மோல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இவ்வளோ கிராம் இருக்கும். அப்போ மோலார் மாஸ் தெரிஞ்சிருச்சு, எம் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு, அவகேட்ரோ நம்பர் கான்ஸ்டன்ட், எட்ஜ் லென்த் ஏவும் வந்து கொடுத்துட்டாங்க. ரைட், இது எல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம். n into m a cube divided by na. என்னன்றது என்ன 2 atoms. மோலார் மாஸ் அப்படின்றது 137.3 கிராம் பெர் மோல் டிவைடட் பை a cube 5.08 சாரி 5.8னு கொடுத்துருக்கேன், எரேஸ் பண்ணிடலாம். a எவ்வளோ அப்படின்னா 5.08 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். 5.08 into 10 to the power minus 8 சென்டிமீட்டர். அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. இதில் கியூப் அப்படின்னா அந்த கியூப் வந்து 5.08க்கும் கொடுக்கணும், 10^-8க்கும் கொடுக்கணும். 10^-8 நீங்கள் 3 டைம்ஸ் எழுதினீங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 to the power minus 8 into 10 to the power minus 8 into 10 to the power minus 8. டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணலாம். -8 -8 -8 ஆட் பண்ணிங்கன்னா 10^-24. அடுத்த ஸ்டெப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. 10^-24. 5.08க்கு கியூப் எடுக்கணும். ரைட், அவகேட்ரோ நம்பர் வந்து 6.022. இதில் 23ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டான நம்பர் வந்து 22. பெரிய அளவில் வேரியேஷன் வராது. ஓகேவா, கேல்குலேஷனில் பெரிய அளவில் வேரியேஷன் வராது. 6.022 into 10 to the power 23. இதில் ஆட்டம்ஸ்ன்றது கேன்சல் ஆயிரும், பெர் மோல் கேன்சல் ஆயிரும், கிராம் வந்து நியூமரேட்டரில் இருக்கும், சென்டிமீட்டர் கியூப் டினாமினேட்டரில் இருக்கும். அப்போ நம்ம போட்ட சப்ஸ்டியூஷன் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு யூனிட்ஸ் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிடணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் சம்மை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதே மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வர ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 3.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். இதுக்கு என்ன மீனிங்? 3.5 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னா பேரியம் நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படின்னா 3.5 கிராம் இருக்கும். இதான் வந்து டென்சிட்டி. அப்போ பேரியத்தோட பாடி சென்டர் கியூபிக்னு சொல்லிட்டு எட்ஜ் லென்த் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேரியத்தோட டென்சிட்டியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இது என்ன டயக்ராம் அப்படின்னா பாடி சென்டர் கியூபிக். பாடி சென்டர் கியூபிக்னா சென்டரில் ஒரு ஆட்டம் இருக்கும், அதை சுற்றி வந்து கார்னர்ஸில் வந்து 8 ஆட்டம்ஸ் இருக்கும். ரைட், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.